வணக்கம். சஞ்சயன் மூலமாக யுத்த நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டிருந்த திருதராஷ்டிரர் பீஷ்மர் சாய்ந்த செய்தி கேட்டு பெரும் துர்க்கமுற்றார். இனி கௌரவர்களை காப்பாற்ற யாராலும் முடியாது என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்கியது. பீஷ்மர் வீழ்ந்த பிறகு கௌரவர் படையில் என்ன நேரிட்டது என்று அவர் சஞ்சயனிடம் கேட்க, சஞ்சயன் தனது வர்ணனையை மேலும் தொடர்ந்தார். பீஷ்மரை பறிகொடுத்த கௌரவ படை நட்சத்திரங்களை பறிகொடுத்த வானம் போலவும், காற்றை பறிகொடுத்த ஆகாயம் போலவும், கணவனை துறந்த பத்தினி போலவும், நீர் வறண்டு போன நதி போலவும் காட்சி அளித்தது. சமுத்திரத்தில் ஒரு பெரும் சூறை காற்றில் சிக்கிவிட்ட ஒரு மரக்கலம் போல் கௌரவ சேனை தத்தளிக்க தொடங்கியது. இப்படிப்பட்ட சமயத்தில் கௌரவர் படையில் அனைவரும் கர்ணனையே மனதால நினைத்தார்கள். சிங்கம், புலி போன்ற மிருகங்கள் நிறைந்த ஒரு காட்டில் இடையனை பறிகொடுத்து விட்ட செம்மறி ஆடு கூட்டம் கதறுவது போல் கௌரவ படை கர்ணா கர்ணா என்று கதறியது. அதுவரை தான் நேரடியாக போரில் கலந்து கொள்ளாமல் தனது படைகளை மட்டும் போரில் ஏவி இருந்த கர்ணன் பீஷ்மர் வீழ்ந்து கௌரவர் சேனை கதறிய போது விரைந்து யுத்த களத்துக்கு வந்து சேர்ந்து படைகளை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார். தைரியம், அறிவு, வீரம், மன உறுதி, ஞாபக சக்தி, சத்தியம் தவறாத பேச்சு போன்ற வீரருக்குரிய எல்லா லட்சணங்களும் கொண்ட பீஷ்மரே வீழ்ந்து விட்டார். அவரே வீழ்ந்த பிறகு மற்ற வீரர்களையும் மடிந்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். இவ்வுலகில் எதுவுமே நிலையானதல்ல என்பது உங்களுக்கே தெரியும். பீஷ்மரே கொல்லப்பட்டார் என்றால் நாளை காலை மீண்டும் சூரியன் உதிப்பான் என்பது கூட நிச்சயமானதல்ல. இவ்வாறு பீஷ்மர் வீழ்ச்சி பற்றி மனம் வருத்தி பேசிய கர்ணன் கௌரவ படை வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளையும் கூறினார். நமது படை பீஷ்மரால் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அவ்வாறு இனி என்னால் பாதுகாக்கப்படும். பாண்டவர்களை கொன்று பெரும் புகழ் பெற்று உலகில் வாழ்வேன், அல்லது அவர்களால் வீழ்த்தப்பட்டு மரணம் அடைவேன். கிருஷ்ணரின் உதவி பெற்ற பாண்டவர்களை வெல்வது இயலாத காரியம் என்று தெரிந்தும் கூட இந்த போரில் நான் ஈடுபடுகிறேன். பகைவர்களை அழிப்பதிலும் நமது தரப்பினரை காப்பாற்றுவதிலும் மலை போல் உறுதி பெற்று போரில் ஈடுபடுகிறேன். எல்லோர் உயிரையும் எடுத்து செல்கிற யமதர்மரே நேரில் வந்து அர்ஜுனனை பாதுகாப்பதாக இருந்தால் கூட அந்த அர்ஜுனனை எதிர்த்து கொன்று துரியோதனரிடம் ராஜ்யத்தை நிலைத்திருக்க செய்வதே எனது கடமை. இப்படி பேசிய கர்ணனை கௌரவ படை மனமாற பாராட்டியது. அதன் பிறகு கர்ணன் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்த இடம் நோக்கி சென்றார். அங்கே ஆகாயத்திலிருந்து சூரியன் தான் நழுவி விழுந்து படுத்திருக்கிறதோ என்று நினைக்கும் அளவுக்கு அவர் ஒளி வீசி படுத்து கொண்டிருந்தார். அவரை வணங்கிய கர்ணன் அவரிடம் சொன்னார், தர்மமான காரியங்களையே செய்து கொண்டிருந்த நீங்களே இப்படி வீழ்த்தப்பட்டீர் என்றால் இந்த உலகில் புண்ணியங்களுக்கு பலனே யாருமே அடைய மாட்டார்களோ என்ற சந்தேகம் எனக்கு தோன்றுகிறது. ராஜ்ய நிர்வாகத்திலும் சரி, படை தலைமையிலும் சரி, மதிய ஆலோசனையிலும் சரி உங்களுக்கு நிகராக நமது தரப்பில் யாரும் இல்லை என்பது நான் உணர்ந்த உண்மை. இனி வெள்ளமென பாய்ந்து வரப்போகும் அர்ஜுனனின் பானங்களால் நமது படை அடித்து செல்லப்பட போகிறது என்பதையும் நான் உணர்கிறேன். உங்களாலே அர்ஜுனை வீழ்த்த முடியவில்லை என்றால் அது வேறு யாரால இயலும்? பரமேஸ்வரனிடமிருந்தே வரம் பெற்ற அர்ஜுனனை வீழ்த்துவது என்பது இயலாத காரியம்தான். அந்த அர்ஜுனனுடன் பொறுத்து அவரை வீழ்த்தி துரியோதனிடம் ராஜ்யத்தை நிலைத்திருக்குமாறு செய்வதற்கு நான் முனைந்திருக்கிறேன். உங்களுடைய ஆசி எனக்கு தேவை. உங்களுடைய வாழ்த்தினால் எனக்கு வெற்றியை தாருங்கள். இவ்வாறு ஆசி வேண்டி நின்ற கர்ணனை பார்த்து பீஷ்மர் சொன்னார், கர்ணா, நீ எதிரிகளின் அகந்தையை அளிப்பவர், நண்பர்களின் சந்தோஷத்தை வளர்ப்பவர், நடிகளுக்கு அடைக்கலமாக சமுத்திரம் போலவும், ஒளிகளின் காரணமாகிய சூரியன் போலவும், விதைகளுக்கு உயிர் தரும் நிலம் போலவும், உயிரினங்களின் தாகத்தை தணிக்கும் மேகம் போலவும் நண்பர்களுக்கு நீ இன்றியமையாதவனாகியாய். துரியோதனனுக்காக நீ கம்போஜர்களை வீழ்த்தி வென்றாய். பல அரசர்களை நீ ஒருவனாக யுத்தத்தில் வென்று துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை ஊட்டியவர் நீ. கர்ணா, நான் துரியோதனனுக்கு எப்படி பாட்டன் முறையோ அதே போல் உனக்கும் பாட்டன் ஆகிறேன். உலகில் இரத்தத்தினால் வரும் உறவை காட்டிலும் நட்பினால் வரும் உறவு மேலானது. அப்படிப்பட்ட உறவை துரியோதனனுக்கு அளித்திருப்பவர் நீ. இந்த கௌரவ படை உனது படையாக நினைத்து நடத்தி செல்வாயாக. பாண்டவர்களோடு யுத்தம் செய்வாயாக. கௌரவர் படை உனக்கு கீழ்ப்படுத்தி நடத்தி சென்று துரியோதனுக்கு வெற்றியை தருவாயாக. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இவ்வாறு பீஷ்மர் மனப்பூர்வமாக கர்ணனை பாராட்டி ஆசிர்வாதம் செய்ததும் கர்ணன் பெரும் திருப்தி அடைந்து மீண்டும் அவரை வணங்கி தனது தேரின் மீதேறி யுத்த களத்தை நோக்கி விரைந்தார். அங்கே துரியோதனன் கர்ணனை பார்த்து, உன்னால் காப்பாற்றப்படும் நமது படைக்கு சிறந்த தலைவன் கிடைத்து விட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ நிச்சயித்து சொல் என்று கேட்டுக்கொண்டார். கர்ணன், மனிதர்களில் சிறந்த துரியோதனா, ஒரு கூட்டத்தின் தலைவன் தான் அந்த கூட்டத்துக்கு எது நல்லது என்பதை நிச்சயித்து சொல்ல வேண்டும். எது நன்மை என்று அவர் அறிவதைப் போல் மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். ஆகையால் நீ என்ன சொல்கிறாய் என்பதை அறிந்து கொள்ளத்தான் நாங்கள் அனைவரும் ஆவலோடு இருக்கிறோம் என்று கூறினார். துரியோதனன், கர்ணா, போர் வீரருக்குரிய எல்லா குணங்களையும் பெற்ற பீஷ்மர் 10 தினங்களாக பகைவர் கூட்டத்தை நாசம் செய்தார். அப்படிப்பட்ட பீஷ்மர் வீழ்த்தப்பட்ட இந்த நிலையில் நமது படைக்கு தளபதியாக யாரை நியமிப்பது? தேரோட்டி இல்லாத தேர் போலவும், மாலுமியை இழந்துவிட்ட கப்பல் போலவும் தலைவன் இல்லாத படை தடிகெட்டு ஓட துவங்கிவிடும். ஆகையால் இந்த நேரத்தில் நமக்கு தலைமை தாங்க தகுதி படைத்தவர் என்று நீ எவரை அடையாளம் காட்டுகிறாயோ அவரை
தளபதியாக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். இவ்வாறு கேட்ட துரியோதனனை பார்த்து கர்ணன் சொன்னார், நமது படையில் மனிதர்களில் உத்தமமான மாணவர்களும் பெரும் வீரர்களும் பல இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே படைத்தலைமை தாங்கும் தகுதி பெற்றவர்கள் தான் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் ஒரே சமயத்தில் அனைவரும் எப்படி தலைவராக்குவது? அதுவும் தவிர ஒருவருக்கு ஒருவர் சளைக்காத இவர்களில் ஒருவரை நீ தலைவனாக நியமித்தால் மற்றவர்கள் அதனால் மனம் வெறுத்து போகக்கூடும். ஆகியால் அவர்களுடைய உற்சாகமும் குறைக்கூடும். அதனால் யுத்தத்தில் நாம் பலவீனம் அடைவோம். இந்த காரணத்தினால் இங்கே கூடியிருக்கும் வீராதி வீரர்களான பல அரசர்களில் யாரையும் இப்போது படைத்தலைமைக்கு அமர்த்தக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இவர்களுக்குள் மனக்கசப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் துரோணாச்சாரியாரை தான் தளபதியாக நியமிக்க வேண்டும். இங்கே கூடியிருக்கும் பலருக்கு அவர்தான் ஆசிரியர். எல்லோரையும் விட வயதிலும் மூத்தவர், சாத்திரங்களை அறிந்தவர்களில் சிறந்தவர், யுத்த தர்மத்தையும் கரைத்து குடித்தவர், ஒருவராலும் வெல்ல முடியாதவர், ஆயுதங்களை ஏந்தியவர்களில் சிறந்தவர் அவரே என்பது பற்றி யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சாரியார் ஆகிய துரோணரையே நாம் நமது படைத்தலைவராக்குவோம். இப்படி கர்ணன் கூறிய யோசனை துரியோதனன் உடனே ஏற்று துரோணரை நோக்கி வணங்கி நின்று பேசினார். குருவே, நீ மனிதர்களில் சிறந்தவர். வயது, அறிவு, வீரம், போர்த்திறன், சாமர்த்தியம், நீதி, சாத்திர அறிவு, தவம் என்று எல்லா குணங்களிலும் மேன்மை பெற்றவர் நீங்களே. அப்படிப்பட்ட உங்களை தவிர வேறு யாரும் இப்போது எங்களை காப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் அல்ல. ஆகையால் நீங்கள் நமது படையின் தலைமையை ஏற்று பகைவர்களை வீழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு துரியோதனன் கூறியவுடன் அதை ஆமோதிப்பது போல துரியோதனனின் படையை சார்ந்த பல அரசர்களும் வீரர்களும் தங்கள் சங்குகளையும் பேரிகைகளையும் ஒலித்தார்கள். துரியோதனனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒப்புக்கொண்ட துரோணர் சொன்னார், துரியோதனா, என்னிடம் இருப்பதாக எந்த குணங்களை நீ கூறினாயோ அவற்றையெல்லாம் வெளியிட நான் முயற்சி செய்கிறேன். என்னை கொல்வதற்காகவே பிறந்துள்ள துஷ்டத்யூமனன் பாண்டவர்கள் தரப்பில் இருக்கிறார். அதை அறிந்தே இந்த தலைமையை நான் ஏற்கிறேன். துஷ்டத்யூமனனையும் கொன்று அவருடைய பிறவியை அர்த்தமில்லாததாக செய்யவும் நான் முயற்சிப்பேன். நமது படையை எதிர்த்து போர் செய்ய பாண்டவர்களுக்கு விருப்பமற்று போகும் வகையில் ஒரு யுத்தத்தை நடத்தி காட்ட நான் இப்போது முனைகிறேன். இப்படி துரோணர் தனது மன உறுதியை வெளிப்படுத்தியவுடன் துரியோதனும் அவனை சார்ந்த மற்ற அரசர்களும் சேர்ந்து அவருக்கு முறைப்படி அபிஷேகம் செய்து சேனாதிபதியாக அமர்த்தினார்கள். துரோணரின் தலைமையும் கர்ணனின் உற்சாகம் தங்களுக்கு கிடைத்து விட்டதால் இனி பாண்டவர்கள் தரப்பில் வெற்றி அடையப் போவதில்லை என்று கௌரவர்கள் தரப்பில் பலரும் நினைத்தார்கள். பாண்டவர்கள் பால் கொண்ட அன்பின் காரணமாக பீஷ்மர் அவர்களை அழித்துவிட முனையவில்லை. ஆனால் கர்ணன் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டான். பாண்டவர்களை அவர் நாசம் செய்ய போகிறான். துரோணரால் அமைக்கப்படும் வியூகமோ யாராலும் பிளக்க முடியாததாக இருக்கப் போகிறது என்று கௌரவ படையில் பலர் பேசிக்கொண்டார்கள். துரோணர் மேலும் சொன்னார், துரியோதனா, என்னை சேனாதிபதியாக்கியதற்கு உரிய பலனை நீ பெற வேண்டும். நீ என்ன விரும்புகிறாயோ அதை நான் செய்கிறேன். இவ்வாறு கூறிய துரோணரிடம் துரியோதனன் வணக்கத்துடன் தர்மபுத்திரரை உயிருடன் பிடித்து என்னிடம் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கேட்டுக்கொண்டார். துரோணர், அரசே, தர்மபுத்திரரை கொன்றுவிட வேண்டும் என்று கேட்காமல் உயிருடன் பிடித்து தர வேண்டும் என்று கேட்கிறாய். இது என்னை மகிழ்விக்கிறது. நீயே கூட தர்மபுத்திரரை கொல்ல வேண்டும் என்று கேட்காததால் அவருக்கு இந்த உலகில் பகைவர்களே கிடையாது என்று அர்த்தமாகிறது. என்ன காரணத்தினால் தர்மபுத்திரரை உயிரோடு பிடித்து தருமாறு கேட்கிறாய்? யுத்தத்தில் பாண்டவர்களை வென்ற பிறகு பாதி ராஜ்யத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறாயா? தர்மபுத்திரன் உயிருடன் இருக்க வேண்டும் என்று நீயே விரும்புவதால் இரு தரப்புக்கிடையே சமாதானம் என்பது அடையக்கூடியதாக ஆகிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். துரியோதனன், ஆச்சாரியாரே, தர்மபுத்திரரை கொன்று விடுவதால் நமக்கு வெற்றி கிட்டிவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் தர்மபுத்திரரை நாம் கொன்றுவிட்டால் அதன் பிறகு பாண்டவர்கள் அந்த கோபத்தின் காரணமாக நம் எல்லோரையும் கொன்று விடுவார்கள் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஒருவேளை பாண்டவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கூட நாம் கொன்று விடுவதாகவே வைத்து கொண்டால் கூட அப்பொழுதும் நமக்கு ராஜ்யம் நிலைத்து நிற்காது. ஏனென்றால் அந்த நிலையில் கிருஷ்ணர் பெரும் கோபம் கொண்டு நம் எல்லோரையும் அழித்து விடுவார். ஆகையால் பலவிதமாக யோசித்து தர்மபுத்திரரை உயிரோடு பிடிப்பதே நல்லது என்ற முடிவுக்கு நான் வந்தேன். அப்படி அவரை பிடித்து விட்டால் மீண்டும் அவரை சூதாட்டத்தில் ஈடுபட செய்வேன். அந்த சூதாட்டத்தில் அவர் தோற்பார். அதன் விளைவாக அவரும் அவரை சார்ந்தவர்கள் மீண்டும் காட்டுக்கு செல்வார்கள். அப்படி ஏற்படும் வெற்றி எனக்கு நீடித்து நிலைக்கும். ஆகையால் தர்மபுத்திரன் கொல்லப்படுவதை நான் விரும்பவில்லை என்று கூறினார். துரியோதனன் சொன்னதை கேட்ட துரோணர் யோசனையில் ஆழ்ந்தார். அவருடைய எண்ணம் அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆனால் அவர் விரும்பியதை நிறைவேற்றுவதாகவும் அவர் சொல்லியிருந்ததால் இப்போது அவரை பார்த்து சொன்னார், துரியோதனா, நான் வாக்களித்தவாறே உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். தர்மபுத்திரரை உயிருடன் பிடித்து தருகிறேன். ஆனால் அர்ஜுனனால் தர்மபுத்திரன் பாதுகாக்கப்படாமல் இருந்தால் தான் அவரை உயிருடன் பிடித்து தருவது என்பது இயலக்கூடிய காரியமாக இருக்கும். ஏதாவது ஒரு உபாயத்தின் மூலமாக அர்ஜுனனை தர்மபுத்திரன் அருகில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் மற்ற யார் தர்மபுத்திரருக்கு பாதுகாப்பாக நின்றாலும் சரி, அவரை நான் உயிருடன் பிடித்து உன்னிடம் கொண்டு வருகிறேன் என்று கூறினார். எங்கே துரோணர் தன் வார்த்தையிலிருந்து நழுவி விடுவாரோ என்று அஞ்சிய துரியோதனன் வேண்டுமென்றே முனைந்து துரோணர் அளித்த வாக்குறுதியை
படை முழுவதும் பரவச் செய்தார். இந்த செய்தி இறுதியில் பாண்டவர் தரப்பையும் எட்டியது. தன்னை பிடிப்பதற்காக துரியோதனனுக்கு துரோணர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்று அறிந்த தர்மபுத்திரர் மனம் கலங்கினார். தன்னை விட்டு அர்ஜுனன் விலகிவிட்டால் துரோணரின் எண்ணம் ஈடேறிவிடும் என்று பயந்த தர்மபுத்திரர் அர்ஜுனனிடம் தன் பக்கத்திலேயே இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். அர்ஜுனனும் அவருக்கு ஆறுதல் கூறி அவரை விட்டு விலகாமல் இருப்பதாக சொன்னார். அதன் பிறகு இரு தரப்புக்கிடையே பெரும் போர் தொடங்கியது. மீண்டும் கோரமான யுத்தம் தொடங்கியது. துரோணனால் தாக்கப்பட்ட பாண்டவர் படை பெரும் கலக்கமுற்றது. பாண்டவர் சேனையின் உள்ளே புகுந்து ஒரு எரிவட்டம் போல் திகழ்ந்து கொண்டு சுழன்று பல வீரர்களை வீழ்த்தி கொண்டிருந்தார் துரோணர். துஷ்டத்யுமனையும் அவரை சார்ந்தவர்களையும் அம்பு மலையினால் அவர் தாக்கினார். துரோணர் புரிய தொடங்கிய நாசத்தை கண்டு பாண்டவர்கள் மனம் வருத்தம் கொண்டது. வெறி பிடித்தவர் போல 4 திசைகளையும் பாண்டவர் சைன்யத்தின் உள்ளே புகுந்து பாய்ந்து சென்று கொண்டிருந்த துரோணர் தனது வயோதிகத்தை இழந்து இளமை பெற்றுவிட்டார் போல் காட்சியளித்தார். பீமன், அர்ஜுனன், சாத்தியகி, துருபடின் மகன் காசிராஜன் போன்ற பலரும் சேர்ந்து துரோணரை எதிர்த்தார்கள். ஆனால் அவர்கள் பிரயோகித்த பானங்கள் எல்லாம் துரோணரின் போர்த்திறன் காரணமாக பயனற்று போயின. பெரும் அம்பு மழை பெய்து கொண்டிருந்த துரோணரின் விசித்திரமான யுத்தம் பாண்டவர் படையை கதிகலங்க செய்து கொண்டிருந்தது. 11வது நாள் யுத்தம் தொடங்கியது. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.